நல்ல இந்த 40 நாட்களை நமக்கு நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தும்படியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் உபவாச கூட்டம், கன்வென்ஷன் மீட்டிங் எல்லாம் நடக்குது. எல்லாம் எதற்காக நம்ம அதிகமாக கற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள அதிகமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஒருவேளை டெய்லி எதுக்காக சாப்பாடு சாப்பிட்றோம், அவருக்குள்ள அந்த சாப்பிட்டா தான் சரீர வளர்ச்சி ஏற்படும். அப்போ நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது, நிறைய படிக்கும்போது, ஆண்டவரோடு இருக்கும்போது, ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது ஆவிக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். இன்னும் அதிகமாக நம்ம அதிகமாக வளர்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஒருவேளை பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை சுற்றி நிறைய காரியங்கள், பாவத்தை செய்கிற தூண்டுகின்ற காரியங்கள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால தான் எபிரேயர் 12:1 அந்த வசனம் வருது, உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும், பாவமான உலகம் சுற்றி நம்ம நெருங்கி நிற்கும்போது நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அது மட்டும் இல்லை, நிறைய சாட்சிகளை நமக்கு முன்னாடி நிறைய வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ கேரக்டர்ஸ் வேதத்தை எடுத்துக்கிட்டால் நிறைய கேரக்டர்ஸ் நம்ம முன்னாடி வைத்திருக்கிறாங்க. ஏன்னா அதன்படி நம்ம வாழ வேண்டும், நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய காரியங்கள் நம்ம முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளுக்கு நடுவிலே குற்றமற்றவர்களாக என்ன செய்ய வேண்டும், நம்ம வாழ வேண்டும், நம்மளை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம் நம்மகிட்ட இருந்தால் அந்த லெந்து நாட்களில் நம்ம அதை அதிகமாக நம்மளை சரிப்படுத்தி எதெல்லாம் விட்டு விடணுமோ அதெல்லாம் விட்டு எதை தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்தெடுத்து கொண்டு வாழ நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இப்பொழுது கூட இந்த வேளையில் கூட உபவாசம் நிறைய இதில் பார்த்திங்கன்னா அது 40 நாள் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது மோசே 40 நாள், அதே மாதிரி எலியா 40 நாள், அதே மாதிரி யோனா 40 நாள், இன்னும் 40 நாள் உண்டு நினிவே கவிழ்ந்துவோம்னு சொல்வார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அவரும் 40 நாள் என்ன செஞ்சார், உபவாசித்து ஜெபித்தார். அதே மாதிரி இன்னும் பார்த்தா ரெட்டு உடுத்தியெல்லாம் ஜெபித்தாங்க. துக்கத்தை காட்டுறதுக்காக ரெட்டு உடுத்துனாங்க. மொர்தேகாய் ரெட்டு உடுத்தி அலைந்தா. நிறைய நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ரெட்டு உடுத்தி சாம்பலில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. காரணம் இது எல்லாமே என்னது, நம்மளை பாவங்களை நம்மளை அறிக்கை செய்து ஆண்டவரோட மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக. இப்பொழுதும் வேதத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு 3 பேரை மட்டும் உங்கள் முன்னாடி நான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 3 பேர் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அதுதான். அதாவது தெரிந்தெடுப்பு முக்கியம். நம்ம சூஸிங் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நிறைய காரியம். அதுவும் பெண்கள் நம்ம ஐயோ காஃபி வைக்கவா டீ வைக்கவா ஒருத்தர் வந்தாங்கன்னா அதே மாதிரி சாப்பாடு என்ன குழம்பு வைப்போம், என்ன வைப்போம், இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் படிக்கிறத எடுத்தால் படிப்பு, தெரிந்தெடுப்பு, சூஸிங். ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தா எந்த மாப்பிள்ளை, என்ன விதமான வேலை அப்படிங்கிறது. படிப்பு பார்த்தா என்ன படிப்பு படித்தா நல்லா இருக்கும். நிறைய காரியம் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். வேதத்துலேயும் நிறைய பேர் தீர்மானம் எடுத்தாங்க. தானியல் தீர்மானம் எடுத்தார், ரூத் தீர்மானம் எடுத்தார். சரியான தீர்மானங்களை எடுத்தாப்புல. ராஜபோஜனத்தை நான் புசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தார். இப்போவும் இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 கேரக்டர் தான். எப்படி அவர் தெரிந்தெடுத்தார், கரெக்டானதை சூஸ் பண்ணார் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த 3 பேருமே ஆண்டவரால் பாராட்டப்பட்டவங்க. அவங்களுடைய குணாதிசயங்களால் ஆண்டவரே மகிழ்ந்து அவங்கள என்ன செஞ்சாங்க, பாராட்டினாங்க 3 பேரையும். நான் சொல்லும்போதே நீங்கள் யாருன்னு கூட கண்டுபிடிச்சிருவீங்க. 6 லட்சம் முதல் 6 லட்சம் ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சார், வழி நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு தலைவன், விசுவாச வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தலைவன், ஆண்டவரை முகமுகமாக தரிசித்த தலைவன், அவ்வளோ ஒரு பாராட்ட பெற்றார். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சாந்த குணம் உள்ளவன், எங்கும் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். 6 லட்சம் ஜனங்களை வழிநடத்துவதுன்னா என்ன லேசான காரியமா? எவ்வளோ தூரம் கடினமான காரியம். அதுவும் அந்த மக்கள் எவ்வளோ முறுமுறுப்பு கொடுத்தாங்க. தண்ணி அவ்வளோ தூரம் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து அதிசயத்தை செஞ்சு வழிநடத்தி இருக்கிறாரு. ஆனால் கூட அந்த ஜனங்கள் எங்கள் தண்ணி இல்லை, அப்பம் இல்லை, சாப்பாடு இல்லை, மட்டன் இல்லை அப்படின்னு அவ்வளோ முறுமுறுக்கிறாங்க. முதல்ல முறுமுறுக்கிறாங்க, வாதாடுறாங்க, தர்க்கம் செய்கிறாங்க. கடைசியில் பார்த்தா மோசே மேலே கல்லெடுத்தே எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய சகோதரன் சகோதரியும் கூட மோசேக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க, பேசினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு எதற்காக பொறுத்துக்கிட்டார்? வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 11 அதிகாரம் வாசிங்க. எபிரேயர் 11 24 to 26 யாராவது இருப்போம்.
போதும். அப்போ பாருங்க, எதை அவர் தெரிந்தெடுத்தார்? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விட. அப்போ என்னென்ன காரியத்தை அவர் விட்டு விட்டார், அடுத்து எதை தெரிந்தெடுத்தார், எதெல்லாம் விட்டு விட்டார், எதை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறார். உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி, அவருடைய பிறப்பு தெரியும். எங்க நதியில் கொண்டே விட்டுருவாங்க, பார்வோன் ராஜா கொல்லதுக்காக நினைப்பார். கடைசியில் பார்வோனுடைய குமாரத்தை என்ன செய்வார், கொண்டு வீட்டில் இப்போ 3 மாதம் ஒழிச்சு வச்சு வளர்ப்பா. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த குமாரத்தை ஜலத்திலிருந்து மோசை எடுத்ததுனால மோசைன்னு சொல்லி பேர் விடுறாரு. அப்போ பார்த்தா மோசையினுடைய உயிரை காப்பாற்றி அரண்மனையில் அவன் வளர்க்கப்படுதான். அவன் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அவன் நினச்சிருந்தா எவ்வளோ சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம், எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கலாம். நல்ல வாய்ப்பு. அவன் அவ்வளோ தூரம் சகல சாஸ்திரங்களிலும் கல்வியிலையும் யார் கற்றுக் கொடுத்தா? அந்த பார்வோனுடைய குமாரத்தை படிக்க வச்சா, தன்னுடைய மகன் மாதிரி எல்லாத்தையும் பார்த்தா. ஆனால் இவனுடைய எண்ணமெல்லாம் என்னது மேலே இருந்தது? ஆண்டவர் மேலே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே அந்த இதிலே தான் இருந்துச்சு. அப்போ பார்த்தா இதில் பார்த்தா ராஜாவாக வாய்ப்பு, எல்லா வசதியும் எல்லாமே இருந்துச்சு. அவர் நினைச்சாருன்னா உயர்ந்த பதவி, அதிகாரம், அது மட்டும் இல்லாமல் எல்லா வசதி, எல்லா சொகுசா உல்லாச வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற எல்லா சூழ்நிலையும் இருந்துச்சு. ஒரு அரண்மனையில் ராஜானா இளவரசனா எவ்வளோ வாய்ப்பு இருக்கும், எவ்வளோ இருக்கும். அவ்வளோத்தையும் வேண்டான்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் வெறுத்தார். வெறுத்தது மட்டுமில்லை, அவ்வளோத்தையும் உதறி தள்ளினான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். உல்லாசங்களெல்லாம் வெறுத்தார். எல்லா சந்தோஷம், ஜாலியான வாழ்க்கை, சிற்றின்பம், ஒருவேளை நிறைய அவருக்கு பணம் கிடச்சிருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் உலக இன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சார்? பின்னால் போட்டு சிலுவையை முன்னால் வச்சார். உலகத்தை எங்கே வச்சார்? பின்னால் வச்சுட்டு சிலுவையை மட்டும் முன்னாடி வைத்தார். இயேசுவை மட்டும், ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்தார். அதே மாதிரி எகிப்தினுடைய பொக்கிஷங்களை வெறுத்தார். அதில் எவ்வளோ பொக்கிஷம், எவ்வளோ பணம் எல்லாம் இருந்தது, எல்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய ஜனங்களுடைய துன்பத்தை தெரிந்து கொண்டு அவங்களோட துன்பம் அனுபவிக்கதே என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் மோசையை பற்றி அவ்வளோ தூரம் ஆண்டவரே பாராட்டி ஒரு பெரிய சாட்சியை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, 3 காரியங்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். மனிதர்கள் தெரிந்தெடுக்க விரும்பாத 3 காரியம். பாடுகளையும் கஷ்டங்களையும் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கஷ்டப்பட்டு வாழ்கிறத. இவர் நல்லா படித்த ஒரு கல்விமான். ஆனால் இவர் எதை தெரிந்து கொண்டார்னா, செங்கச்சூளையில் செங்கல் இருக்கிற வேலையை செய்கிற மக்களோட வாழ்கிறத அவர் தெரிந்து கொண்டார் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சுகபோக வாழ்வு, சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் என்று வசனம் சொல்லுது. அதனால் அந்த சுகபோக வாழ்வெல்லாம் விட்டுட்டு இஸ்ரவேல் மக்களோடு சேர்ந்து என்ன செஞ்சார்? கஷ்டப்பட்டு அதற்கு முதலிடம் கொடுத்தார். ஏன்னா ஆண்டவருடைய சிலுவை, அதாவது ஆண்டவருக்காக பாடு அனுபவிப்பதுதான் என்னது? சிலுவை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் அனுதினமும் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அதனால் ஆண்டவருடைய ஜனங்களோட அந்த பாடுகளை இவன் செலக்ட் பண்ணிக்கிட்டான். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இவன் மாட்டவே மாட்டேங்கிறான். இந்த ஜனங்களை வழி நடத்தணும்னு சொல்லல, முடியவே முடியாது, நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன், என்னால் முடியாதுங்கிறான். ஆனால் அப்படி உள்ள மோசே எப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. அதே மாதிரி அற்பமான மக்களோடு சேர்ந்து அந்த அந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு அவன் தன்னை என்ன செய்கிறான்? அர்ப்பணிக்கிறான். தன்னுடைய கல்வியோ ஞானத்தையோ அறிவையோ எல்லாத்தையும் விட்டு நிந்தையையும், அடுத்தது நிந்தையையும் எல்லாத்தையும் அந்த எல்லாரும் வெறுக்கப்படுவோரையும் தேர்ந்தெடுத்தார். தன்னா நிந்த எல்லாரும் இவனை வெறுத்தாங்க, கல்லறிய ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு பிடிக்கல. மோசை கூப்பிடுறது வைக்கிறது எதுவுமே என்ன செய்ய இல்லை, பிடிக்கல. எவ்வளோ பரியாசங்கள், நிந்தைகளை அனுபவித்தாங்க. நான் எகிப்திலே நாங்கள் செத்துருப்போமே, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த, எதுக்கு இங்கே நாங்கள் இங்கே வனாந்திரத்தில் சாவதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க. அவ்வளோ ஒரு தொந்தரவு, அவ்வளோ ஒரு போராட்டம், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ தூரம் மக்கள், நீ இது யாரையாகிலும் அனுப்பும் அப்படின்லாம் அந்த மக்கள் சொன்னாங்க. ஆனாலும் கூட மோசே பரம கானானை தன்னுடைய விசுவாச கண்களால் கண்டார். காரணம், ஆண்டவர் மேலே வச்ச ஒரு அன்புனால. ஆண்டவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறத தெரிந்து கொண்டு தானும் அந்த கஷ்டத்தை அனுபவித்து தான் வழி நடத்தினார். அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு மக்கள், 6 லட்சம் மக்கள் இஸ்ரவேல் தேசத்து மக்கள் கானானுக்குள் வழி நடத்தப்பட்டார்கள். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வந்த போதும் அவர் பின்வாங்கவே செய்யலை. எத்தனோட சொல்வார், ஆண்டவர் கூட சில நேரம் இது பண்ணும்போது, நீங்கள் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்டு வந்தீங்களே, இந்த ஜனங்களை நீங்கள் கைவிட்டுறாதீங்க, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லலைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஆண்டவர், என் சமூகம் உனக்கு
முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து இவ்வளோ தூரம் மோசே வந்து இந்த மக்களை வந்து வழி நடத்தினார். அடுத்து ஒரு தலைவரை பார்க்கும்போது